ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். மார்னிங்ல இருந்து நம்ம எல்லாரையும் அப்படியே திகில் மூட்டுற மாதிரியே பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. இப்போ ஜஸ்ட் நோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தப்பா சைட்ல இருந்து ஒரு பிக்சர், இதே சேம் பிக்சர் தான் நம்ம பசுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சித்தப்பா ஷேர் பண்ண பிக்சர்ல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் இருக்காரு. ஸோ போலீஸோடைய அங்க பிரசன்ஸ்மே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வில்லன் கேங்ஸ் பிளான் பண்ணி போலீஸை கூட்டு வந்திருக்காங்களா, இல்ல இங்க நடக்கிற சம்பவத்தை தடுக்கிறதுக்காக போலீஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா வந்திருக்காங்களா அப்படின்ற ரெண்டு கோணத்துல பார்க்க வேண்டி இருக்கு. கண்டிப்பா விஜய ஃபோர்ஸ் பண்ணி வெண்ணிலாவை மேரேஜ் பண்ணி வைக்க வில்லன்ஸ் கேங்ஸ் ஏதாவது இந்த காவேரியோட கிட்னாப் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா போலீஸ்காரங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா தான் வந்திருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் விஜய்க்கு சப்போர்ட்டிவா தான் உங்களால வர முடியும், வேற எந்த காரணமும் இல்லை இல்லையா. ஸோ ஏன்னா வந்துட்டு அவர் ஆல்ரெடி அஃபிஷியலா மேரேஜ் ஆன ஒரு பர்சனுக்கு டிவோர்ஸ் வாங்காம செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றது சட்டப்படியா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த இவங்க வந்து கன்ஃபார்மா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி மேபி அங்க போலீஸ் வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு குட்டி ப்ரெடிக்ஷனுமே இருக்கு. ஸோ பேக் டு பேக் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் கிடைக்க நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இவங்க 4 பேரும் இருக்க பேக்ரவுண்ட்ல போலீஸ் இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.